Hi friends, welcome to Yummy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி எக் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இது ரொம்பவும் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரைஸ்க்கு இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். Friends, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போய் யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களால உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் corn flour, 1/2 டேபிள்ஸ்பூன் chilli powder, நான் காஷ்மீரி chilli powder எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக ஆகிக்கிடக்கூடாது, திக்கான பேட்டராக இருக்கணும். இப்போது இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு நான் வேக வச்சு இந்த மாதிரி பீசஸை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போது இதில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் டிப் பண்ணதை வந்துட்டு கடாயில் வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன், டீப் ஃப்ரை. சும்மா 2 பக்கமும் ஒரு நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேற ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இது லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகம், பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், அது சின்ன சின்னதாக நறுக்கி அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஷேப்ஸில். இதுவும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், இப்போ கொஞ்சமாக தண்ணியை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.